ஒவ்வொரு உரிமைக்கும் ஒரு ரெமெடி உண்டுங்க. ஃபார் எவ்ரி ரைட் தெர் இஸ் எ ரெமெடி. ஆனால் ரெமெடி எப்படி வாங்கிறதுன்றதுல தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, செயல் திட்டம் இருக்கிறது. நமது உரிமை மறுக்கப்பட்டால் சட்டபூர்வமாக போராடி நம்மளால் அந்த ரெமெடியை வாங்க முடியும். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம், அதை பற்றிய பதிவேற்றங்கள்ங்க. இந்த எபிசோடை யாருக்காக நான் போடுறேன்னா, அட்வொகேட்ஸுக்காக இல்லை, நீதிமன்றத்துக்காக இல்லை, என்னுடைய உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு தீவிரமாக இருக்காங்களே அந்த பாமர மக்களுக்காக தான் நான் போடுறேன். இது ஃபுல்லாக கேளுங்க. ஒவ்வொரு உரிமைக்கும் ஒரு ரெமெடி உண்டுங்க. ஃபார் எவ்ரி ரைட் தெர் இஸ் எ ரெமெடி. ஆனால் ரெமெடி எப்படி வாங்கிறதுன்றதுல தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, செயல் திட்டம் இருக்கிறது. நமது உரிமை மறுக்கப்பட்டால் சட்டபூர்வமாக போராடி நம்மளால் அந்த ரெமெடியை வாங்க முடியும். அது வாங்கணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய 5 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்ப்ளீட் ஃபேக்ட்ஸ். உங்கள் உரிமை சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை நியாயமே இல்லாமல் என்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய பின்புலம் எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது அட்வொகேட்டு கிடையாது, ஜட்ஜுண்டு கிடையாது. ஸோ கம்ப்ளீட் ஃபேக்ட்ஸ், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸு, ஒவ்வொரு நாள், தேதி, என்ன நடந்தது, டைமு போன்ற அனைத்து விவரங்களும் உங்கள்கிட்ட தான். அதை எடுத்து வச்சுக்கிடணும் நீங்கள். ரெண்டாவது, லா பாயிண்ட்ஸ். அந்த உரிமை சம்மந்தப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது, அது நம்மக்கிட்ட இல்லைங்க. அதை நம்ம அட்வொகேட்டு தான் போய் கேட்கணும். அவர்கிட்ட தான் இருக்குது. ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, மற்ற ஹைகோர்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, சட்டம் என்ன சொல்லுது, எந்த சட்டத்தில் நம்ம உரிமையை கோரலாம், என்ன ப்ரொசீஜரு, எந்த கோர்ட்டில் போடலாம், எப்படி போடலாம். திஸ் இஸ் செகண்ட் ஒன். தட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ லாயர். மூணாவது, ப்ரெசன்டேஷன் குவாலிட்டி. அல்டிமேட்லி யார் டிசைட் பண்ண போகிறாங்க? மேலே உட்காந்துருக்காரு அந்த ஜட்ஜு. அந்த ஜட்ஜுக்கு மனசில் கன்வின்ஸ் ஆகணும், ஆமாம் உங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் சார்பில் ஒரு மனு கொடுக்குறீங்க, அதுக்கு எதிரில் இருக்கவங்க அது ஒரு கவுண்டரை போடுவாங்க, இல்லை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. எப்படி இந்த கேஸை ப்ரெசென்ட் பண்ணுறது, குவாலிட்டி ஆஃப் ப்ரெசன்டேஷன், இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ லாயர். அவங்க கையில் தான் இந்த மூணாவது விஷயம் இருக்கிறது. நாலாவது, டைம் மேனேஜ்மெண்ட். எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறேங்க, சார் வாய்தா வாய்தா வாய்தான்னு போயிட்டுருக்கு சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை அதுதான். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டே ஒரீடாக இருக்காங்க. 5,30,000 கேசஸ் பெண்டிங் இருக்கு. என்ன செய்யலாம்? அட்ஜர்ன்மெண்ட் 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 வருடக்கணக்கில். அதை ஒழுங்காக நடத்த வேண்டிய கடமை வக்கீல்கிட்ட தான் இருக்குது, நீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது. அஞ்சாவது, ரொம்ப ரொம்ப முக்கியங்க, டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது விடாமுயற்சி. அந்த கிளையண்ட்டுக்கும் விடாமுயற்சி இருக்கணும், அந்த அட்வொகேட்டுக்கும் விடாமுயற்சி இருக்கணும். அந்த விடாமுயற்சி நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ரெண்டு பக்கமும் வாதாடுறாங்க. அந்த வாதாடுதல் தான் விடாமுயற்சி. கேஸ் நம்ம போட்டுறோம், விடாமுயற்சி தொடர்ந்து கோர்ட்டுக்கு போகணும். அட்வொகேட் விடாமுயற்சி. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குது, என்னென்ன கேஸ் லாஸ்லாம் இருக்குது. இந்த விடாமுயற்சி நீதிமன்றத்துக்கிட்ட இல்லை, நம்ம கிளையண்ட்டையும் இருக்குது, அந்த அட்வொகேட்டு இருக்குது. ஸோ எல்லா ரைட்டுக்கும் ஒரு ரெமெடி உண்டு. ஆனால் இந்த 5 பாயிண்ட் நம்ம மனசில் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம உரிமைக்காக போராடி அந்த உரிமையை நாம் மீட்டு எடுக்கலாம். இந்த தகவல் மற்றவர்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்டம் பற்றியோ, உரிமை பற்றியோ, படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த மெசேஜை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் தான் நாங்கள் கவர் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவேற்றங்களை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.